வெல்கம் டு டெக் பிரதர். நான் உங்க விக்னேஷ். நீங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஃபயர் போல்ட்னுடைய பீஸ்ட் ப்ரோ அப்படிங்கிற ஸ்மார்ட் வாட்ச் தான் பார்க்க போறோம். இது வந்து எப்படின்னா டேரக்டா அமேசான்லயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதுல வந்து என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து வாட்ச்லயே வந்து கால் பேசிக்கலாம். அதாவது போனோட ப்ளூடூத்ல வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா போனோட கால் வந்து வாட்ச்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிக்கும். டேரக்டா சிம் போட முடியாது, ஆனா வந்து வாட்ச்லயே வந்து நம்ம கால் அட்டன் பண்ணிக்கலாம், பேசிக்கலாம். அதுல வந்து ஸ்பீக்கர் இருக்கும், மைக் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதனால நம்ம ஒரு ரன்னிங்ல ஒரு போயிட்டு இருக்கும்போது வந்து ஃபோன் பேசணும் அப்படின்னா டேரக்டா வாட்ச்லயே ஃபோன் பேசலாம். பாக்கல வந்து ஃபோன் எடுக்க தேவையில்லை. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து நம்ம இது வந்து அன்பாக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். பார்சல் வந்து கவர்லாம் வந்து நல்லாவே குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது எங்கேயுமே வந்து அடிபடாமல் இருக்கிறதுக்காக. ப்ரொடெக்ஷனுக்காக இருக்கிற கவர் தான் இது. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்ஸ் இருக்கும். இதையே ஓப்பன் பண்ணிடுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளூடூத் காலிங்கு, IP67 வாட்டர் ரெசிஸ்டன்ஸு, நோட்டிஃபிகேஷன், வாய்ஸ் அசிஸ்டன்ட், 500 நெட் ஸ்பீக் பிரைட்னஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்துருவோம். இதுதான் நம்மளுடைய வாட்ச்சு. இதுதான் வாட்ச்சு. வாட்ச் நல்லா சாலிடாக இருக்குது. வாட்ச் இப்படி வச்சுருவோம். உள்ளே வேறு என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் ஏற்றுறதுக்காக அந்த சார்ஜிங் டாக் கொடுத்துருக்காங்க. அது போக எப்படியும் நம்ம படிக்க போகிறதில்ல, அந்த படிக்காத பேப்பர் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம தூக்கி சைடில் போட்டுக்கலாம், எதுவுமே நமக்கு தேவையில்லை. இது வந்து டேரெக்டாக நம்ம வாட்ச் வந்து இப்படி வச்சோம்னா சார்ஜ் இருக்கும். ஒயர்லெஸ் மாதிரி தான் வரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், விழாது. மேக்னெட்டிக் கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து விழாது. இதை நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். இதிலே கொடுத்துருக்காங்க, ஒரு பட்டன் தான் வந்து கொடுத்துருக்காங்க, அதை ஆன் பண்ணிடுவோம். வாட்ச் ஆன் ஆகுது. ஆன் ஆகிறதுக்கு உண்டான வைப்ரேஷன் வருது. ஃபயர் போல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோகோ வருது. உடனே வாட்ச் ஆன் ஆகிடுது. பேக் சைடு பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் போர்ட் இருக்கும். நமக்கு இங்கே சென்சார்ஸ்லாம் இருக்குது. இது என்னென்ன சென்சார்ஸ் இருக்குன்னு உள்ளே பார்த்துருவோம். இதில் வந்து பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, குறைக்கிறதுக்கு, அதே மாதிரி செட்டிங்ஸு, டார்ச் லைட்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பவர் ஆஃப், ஆப் கோடு எல்லாமே இருக்குது. நம்ம ஃபோனில் வந்து இந்த ஆப்பை ஏற்றிட்டு QR கோடில் ஸ்கேன் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இதில் பார்த்துட்டோம்னா நம்ம கால், ரீசன்ட் கால்ஸு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. டயல் பேடு எல்லாமே இருக்குது. இதில் வந்து நம்ம நம்பரை வந்து டயல் பண்ணி இது மாதிரி போட்டுக்கலாம், கால் பண்ணிக்கலாம் இதுலேயே. அதே மாதிரி கான்டாக்ட்ஸும் சிங்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ஸ்பீக்கர் இருக்குது. நாங்கள் வந்து கால் பேசி பார்த்தேன், நல்லாவே வந்து ஓரளவுக்கு கிளாரிட்டியில் எல்லாமே இருக்குது. மைக் இந்த இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃபோக்கஸ் ஆகுதான்னு பாருங்கள். அதே மாதிரி ஆக்சிஜன் சென்சார், நம்ம பாடியில் எவ்வளோ ஆக்சிஜன் லெவல் இருக்குது அப்படிங்கிறது இதில் வந்து வந்துடும். ஹார்ட் ரேட் மானிட்டர் எல்லாமே வந்துடும் இதில். அதே மாதிரி சார்ஜிங் டாக். இது சுற்றி வந்து மெட்டல் பாடி இருக்குது. அதாவது கார்னர்ஸ் எல்லாமே வந்து மெட்டல் பாடியில் வரும். இந்த ஒரு பட்டன் மட்டும்தான் இருக்கும், இந்த ஒரு பட்டன் நாப் மட்டும்தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுலேயே வந்து எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸு எல்லாமே வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பேக் வரும். லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பட்டன் மட்டும்தான் இருக்குது. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மைக்கு, ஒரு ஸ்பீக்கர் ரெண்டுமே வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
ஸ்ட்ராப்புமே நல்லா வந்து குவாலிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைபர் தான் ஸ்ட்ராப்பு, குவாலிட்டியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கிட்ட கொண்டு போனோம், இந்த இது சார்ஜிங் டாக் கிட்ட கொண்டு போனோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உழுவாது. நல்லா அந்த மேக்னெட்டிக் இது வந்து கொடுத்துருக்காங்க, குவாலிட்டியாக இருக்கும். டிஸ்பிளே வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே தான், AMOLED டிஸ்பிளே கிடையாது, அதையும் பார்த்துக்குங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. வாய்ஸ் ரெக்கார்டரும் இருக்குது இதில், அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்ரிங்கிங் வாட்டர் மெஷர்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து நம்ம ஷட்டர் பட்டன் வந்து இதிலே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வாய்ஸ் ரெக்கார்டர், ஏஐ அசிஸ்டன்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இதிலே வந்து ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், பண்ணல. இந்த ஏஐ வாய்ஸ் அசிஸ்டன்ட், வாய்ஸ் அப்படிங்கிறது வந்து கூகுள் அசிஸ்டன்ட் தான், வேறு எதுவும் கிடையாது. டேரெக்டாக வந்து இதில் எல்லாம் எதுவும் கிடையாது, கூகுள் அசிஸ்டன்ட்ஸ் தான். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்குறேன். அதே மாதிரி கேம் வந்து கொடுத்துருக்காங்க, யங் பேர்ட் அப்படிங்கிற இந்த கேமு. இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், கேமரா பட்டனு எல்லாமே வந்து இருக்குது. ஃபோன்ஸில் போய்ட்டு ரீசன்ட் கால் எல்லாமே வந்து இருக்கும். நம்ம வந்து ரீசன்ட் காலில் போய்ட்டு டேரெக்டாக வந்து டயல் பண்ணிக்கலாம். இதுலேயும் போய்ட்டு நம்ம டேரெக்டாக வந்து டயல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டயல் பண்ணி கால் கொடுத்தோம்னா கால் போகும். ஆனால் மொபைல்லேருந்தே கால் போகும், இதுலேருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், மேக்ஸிமம் வந்து நல்லா தான் இருக்குது காலிங் எல்லாமே. இப்போ வந்து நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 4000 ருபீஸ்க்கு இந்த வாட்ச் வந்து உண்மையிலுமே வந்து ஒரு ஒர்த் அப்படின்னே சொல்லலாம். ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதே மாதிரி நம்ம சேனல் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல்